வணக்கம். வெல்கம் பேக் டு அர்ஜுன் டாக். 10 நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் இது 2வது நாள். இந்த வீடியோலையும் நாம் ஹிந்தி பேச தேவையான நிறைய வார்த்தைகளை தான் படிக்க போகிறோம். நண்பர்களே, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஹிந்தி நல்லா பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஹிந்தி வார்த்தைகள், அதாவது ஹிந்தி வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஹிந்தி வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுதோ அவ்வளோ நீங்கள் நல்லா ஹிந்தி பேசலாம். இந்த வீடியோவில் நாம் ஃபஸ்ட்டாக வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை பார்க்கலாம். இது நாம் டெய்லி பேசுகிற வார்த்தைகள். பாத்திரம், நாம் வீடுகளில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல பாத்திரம், அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பர்தன். பர்தன், பாத்திரம், பர்தன். கிண்ணம், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு கிண்ணம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் கட்டோரா. கட்டோரா, கிண்ணம், கட்டோரா. கரண்டி, அதாவது ஸ்பூன், நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு இல்லைனா பாயசம்லாம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கரண்டிக்கு ஹிந்தியில் சம்மச். சம்மச், கரண்டி, சம்மச். பானை, சோறு பொங்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பானைக்கு மட்கா. மட்கா, பானை, மட்கா. கத்தி, கத்திக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாக்கு. சாக்கு, கத்தி, சாக்கு. ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்துடலாமா? பாத்திரம், பர்தன், கிண்ணம், கட்டோரா, கரண்டி, சம்மச், பானை, மட்கா, கத்தி, சாக்கு. நெக்ஸ்ட்டு மின்விசிறி, அதாவது ஃபேன். இப்போ இருக்க சூட்டுக்கெல்லாம் ஃபேனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமலே இருக்க முடியாது. அதுக்கு ஹிந்தியில் பங்கா. பங்கா, ஃபேன், பங்கா. துணிகள், அதாவது ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ்ஸுக்கு ஹிந்தியில் கப்படே. கப்படே, ட்ரெஸ், கப்படே. நாற்காலி, அதாவது சேர் இருக்குல்ல, சேருக்கு ஹிந்தியில் குர்சி. குர்சி, சேர், குர்சி. கடிகாரம், நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கிளாக், அதுக்கு ஹிந்தியில் கடி. கடி, கிளாக்குக்கு கடி. கட்டில், நம்ம படுக்கிற கட்டிலுக்கு ஹிந்தியில் பலாங். பலாங், கட்டில், பலாங். ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா? ஃபேனுக்கு ஹிந்தியில் பங்கா. பங்கா. துணிக்கு கப்படே. கப்படே. சேருக்கு குர்சி. குர்சி. கிளாக்குக்கு கடி. கடி. நம்ம படுக்கிற கட்டிலுக்கு பலாங். பலாங். அடுத்து பாருங்க, கதவு. வீட்டில் கதவு இருக்கும்ல, அந்த கதவுக்கு ஹிந்தியில் தர்வாஜா. தர்வாஜா, கதவு, தர்வாஜா. மேசை, எல்லா வீடுகள்லையும் மேசை இருக்கும். அந்த மேசைன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேஸ். மேஸ், மேசை, மேஸ். ஈஸி தாங்க. ஜன்னல், நம்ம வீடுகளில் உள்ள ஜன்னலுக்கு ஹிந்தியில் கிடுக்கி. கிடுக்கி, ஜன்னல்னு சொல்கிறதுக்கு கிடுக்கி. கண்ணாடி, அதாவது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடிக்கு ஹிந்தியில் ஷீஷா. ஷீஷா, முகம் பார்க்கும் கண்ணாடி, ஷீஷா. நெக்ஸ்ட்டு கண் கண்ணாடி, நம்ம விஷனுக்காக போடுவோம்ல கண்ணில், அந்த கண்ணாடிக்கு ஹிந்தியில் செஸ்மா. செஸ்மா, கண் கண்ணாடி, செஸ்மா. ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணலாமா? கதவு, தர்வாஜா. தர்வாஜா. மேசை, மேஸ். மேஸ். ஜன்னல், கிடுக்கி. கிடுக்கி. முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிக்கு ஷீஷா. ஷீஷா. கண்ணில் போடுற கண்ணாடிக்கு செஸ்மா. செஸ்மா. நண்பர்களே, நம்ம வீடியோ பார்க்குறதுனால உங்களால் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். லாஸ்ட்டாக நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ஹிந்தியில் என்னன்னு பார்த்தோம். இப்போது நம்ம வீடுகளில் பேச்சு வழக்கில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வார்த்தை வீடு. வீடுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கர். கர், வீடு, கர். சாப்பாடு, சாப்பிடுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் கானா. கானா, சாப்பாடு, கானா. தண்ணீர், குடிக்கிற தண்ணிக்கு ஹிந்தியில் பானி. பானி, தண்ணீர், பானி. மின்சாரம், அதாவது கரண்ட் இருக்குல்ல வீட்டில், அதுக்கு ஹிந்தியில் பிஜ்லி. பிஜ்லி, மின்சாரம், பிஜ்லி. ஒன்ஸ் மோர் பார்க்கலாமா? நீங்களும் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். வீடு, கர். கர். சாப்பாடு, கானா.
கானா, தண்ணீர், பானி, பானி, மின்சாரம், பிஜிலி, பிஜிலி. அவ்வளோதாங்க. அடுத்ததா பால். வீடுகளில் மார்னிங்கே நம்ம பால் காய்ச்சி குடிப்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் தூத், தூத். பழங்கள், ஃப்ரூட்ஸுக்கு ஹிந்தியில் ஃபல், ஃபல். காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சப்ஜி, சப்ஜி. காய்கறிகள், சப்ஜி. தின்பண்டங்கள், அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல நாம், அதுக்கு ஹிந்தியில் நாஸ்டா, நாஸ்டா. ஸ்நாக்ஸு, நாஸ்டா. திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா? நீங்களும் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். பால், தூத், தூத். பழங்கள், ஃபல், ஃபல். காய்கறிகள், சப்ஜி, சப்ஜி. தின்பண்டங்கள், அதாவது ஸ்நாக்ஸ், நாஸ்டா, நாஸ்டா. அடுத்து நேற்று, நேத்தைக்குன்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில், அதுக்கு ஹிந்தியில் கல், கல். இன்று, இன்னைக்குன்னு சொல்கிறதுக்கு ஆஜ், ஆஜ். நாளை, அதாவது நாளைக்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் கல், கல் அப்படின்னு தான் வரும். இதில் பாருங்கள், நேற்று, நாளை ரெண்டுமே கல்லுன்னு தான் வருது. இந்த ரெண்டு வார்த்தைகளும் எங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகும்னா ஃப்யூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸில் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதை பற்றி நாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நாளை மறுநாள், அதாவது நாளை கழிச்சுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் பர்சோ, பர்சோ. நெக்ஸ்ட்டு நேற்று முன்தினம், அதாவது முந்தா நாள்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் ஹிந்தியில் பர்சோ அப்படின்னு தான் வரும். இந்த ரெண்டும் கூட சேம் ஃப்யூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸில் டிஃபர் ஆகும். அதை பற்றின வீடியோவை நாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இதை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா? நேற்று கல், கல். இன்று ஆஜ், ஆஜ். நாளை, அதுவும் கல், கல். நாளை கழிச்சு பர்சோ, பர்சோ. முந்தா நாள் பர்சோ, பர்சோ. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து பாருங்க, நாள். நாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தீன், தீன். வாரம், அதாவது 1 வீக், வீக்குக்கு ஹிந்தியில் சப்தா, சப்தா. மாதம், மாதத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மஹீனா, மஹீனா. வருடம், அதாவது இயருக்கு சால், சால். ரிப்பீட் பண்ணலாமா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நாள் தீன், தீன். வாரம் சப்தா, சப்தா. மாதம் மஹீனா, மஹீனா. வருடம் சால், சால். ஈஸியாக தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது. இப்போதே எனக்கு வேண்டும் அப்படின்னு சில விஷயங்களில் சொல்லுவோம்ல, அந்த இப்போதுக்கு ஹிந்தியில் அப், அப். முன்பு, முன்னாடியே அப்படின்னு சொல்கிறதுக்கு பஹலே, பஹலே. பின்பு, புறவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் பாத், பாத். புதியது, அதாவது புதுசாக ஏதாவது இருக்கிறதுக்கு இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் நயா, நயா. பழையது, பழசுக்கு புராணா, புராணா. ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா? இப்போது அப், அப். முன்பு பஹலே, பஹலே. பின்பு பாத், பாத். புதியது நயா, நயா. பழையது புராணா, புராணா. நீங்களும் என் கூடவே ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்ததா முன்னால், என் முன்னாடி அவன் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாம்னே, சாம்னே. பின்னால், என் பின்னாடி நிற்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா பீச்சே, பீச்சே. நேராக, நேராக அப்படின்னா ஸ்ட்ரைட், ஸ்ட்ரைட்டுக்கு ஹிந்தியில் சீதே, சீதே. நேராக, சீதே. தலைகீழாக, தலைகீழாகன்னு சொல்கிறதுக்கு உல்டா, உல்டா. தலைகீழாக உல்டா. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாம், என் கூட நீங்களும் சொல்லி பாருங்கள். முன்னால் சாம்னே, சாம்னே. பின்னால் பீச்சே, பீச்சே. நேராக சீதே, சீதே. தலைகீழாக உல்டா, உல்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கல். கல்லுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பத்தர், பத்தர். மண், மிட்டி, மிட்டி. மண், மிட்டி. மழை, மழை பெய்யுதில்ல, அந்த மழைக்கு ஹிந்தியில் பாரிஷ், பாரிஷ்.
மழை பாரிஷ். மரம், நம்ம வீடுகளில் மரங்கள் இருக்கும் தானே, அந்த மரத்துக்கெலாம் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பேடு. பேடு, மரம், பேடு. செடி, மரமும் இருக்கும் செடியும் இருக்கும், அந்த செடிக்கு ஹிந்தியில் பௌதா. பௌதா, செடி, பௌதா. புரியுதா? ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா? கல், பத்தர், பத்தர். மண், மிட்டி, மிட்டி, மழை. பாரிஷ், பாரிஷ். மரம், பேடு, பேடு. செடி, பௌதா, பௌதா. அடுத்ததா விளையாட்டு. நம்ம விளையாடுவோம்ல, அந்த விளையாட்டுக்கெல்லாம் ஹிந்தியில் என்ன பேர்னா கேல். கேல், விளையாட்டு, கேல். இருட்டு, நைட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா இருட்டாகும்ல, அந்த இருட்டுக்கு ஹிந்தியில் அந்தேரா. அந்தேரா, இருட்டு, அந்தேரா. தூக்கம், நைட்டில் தூங்குவோம்ல, தூக்கத்துக்கு ஹிந்தியில் நீந்த். நீந்த், தூக்கம், நீந்த். தூங்கும்போது கனவு வரும், அந்த கனவுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சப்னா. சப்னா, கனவு, சப்னா. வெளிச்சம், நம்ம வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஹிந்தியில் பிரகாஷ். பிரகாஷ், வெளிச்சம், பிரகாஷ். ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணலாமா? நீங்களும் கூடவே வாங்க. விளையாட்டு கேல். கேல், இருட்டு, அந்தேரா. அந்தேரா, தூக்கம், நீந்த். நீந்த், கனவு, சப்னா. சப்னா, வெளிச்சம், பிரகாஷ். பிரகாஷ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, பகல். பகலாக இருக்கிறதுக்கு ஹிந்தியில் தீன். தீன், சூடு. ஏதாவது ஒரு பொருள் சூடாக இருந்தால் அந்த சூடுக்கு ஹிந்தியில் கர்ம். கர்ம், குளிர். ஜூஸ்லாம் வாங்கும்போது குளிரில், அதுக்கு ஹிந்தியில் டண்டா. டண்டா. சூரியன், சூரியனுக்கு சூரஜ். சூரஜ். சந்திரன், அதாவது நிலா. நிலாக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாந்த். சாந்த். ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணலாமா? பகல் தீன். தீன், சூடு, கர்ம். கர்ம், குளிர், டண்டா. டண்டா. சூரியன், சூரஜ். சூரஜ். சந்திரன், நிலா, சாந்த். சாந்த். அடுத்து பாருங்க, பக்கம். ரொம்ப பக்கமாக இருக்கும்ல, அதுக்கு ஹிந்தியில் பாஸ்மே. பாஸ்மே, பக்கம், பாஸ்மே. தூரம், கொஞ்சம் தூரமாக இருக்கும், அதுக்கு தூர். தூர், தூரம், தூர். அருகில், ரொம்ப கிட்டக்கா இருக்கும், ரொம்ப அருகில் இருக்கும், அதுக்கு ஆஸ்பாஸ். ஆஸ்பாஸ், அருகில், ஆஸ்பாஸ். தொலைவில், அதாவது ரொம்ப தூரமாக இருக்கும்ல, அதுக்கு தான் தொலைவுன்னு சொல்லுவோம், அதுக்கு ஹிந்தியில் பகுத் தூர். பகுத் தூர், தொலைவில், பகுத் தூர். குழி, எங்கேயாவது குண்டு தோண்டி போட்டிருப்பாங்கல்ல, அந்த குழிக்கு ஹிந்தியில் கட்டா. கட்டா. குழி, கட்டா. ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணலாமா? பக்கம், பாஸ்மே. பாஸ்மே, தூரம், தூர். தூர், அருகில், ஆஸ்பாஸ். ஆஸ்பாஸ், தொலைவில், பகுத் தூர். பகுத் தூர். குழி, கட்டா. கட்டா. புரியுதாங்க? நம்ம வீடுகளில் நாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளில் இப்போ நான் சொல்லி தந்ததிலிருந்து ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த வார்த்தை தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் உடனடியாக அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். இதில் நாம் ஸ்கூல் சம்பந்தமான சில வார்த்தைகளை இப்போ பார்க்கலாம். பேக். நம்ம ஸ்கூலுக்கு பேக் கொண்டு போவோம்ல, அந்த பேக்கு ஹிந்தியில் தைலா. தைலா. பேக், தைலா. பேனா, பென்னு வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பென்னுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கலம். கலம். பென், கலம். ரப்பர், அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரப்பருக்கு ரபர்ட். ரபர்ட். ரப்பர், ரபர்ட். சீருடை, ஸ்கூலுக்கு போட்டு போகக்கூடிய யூனிஃபார்முக்கு ஹிந்தியில் வர்தி. வர்தி. யூனிஃபார்ம், வர்தி. புத்தகம், புக்கு வச்சு படிப்போம்ல, அந்த புத்தகத்துக்கு ஹிந்தியில் கிதாப். கிதாப், படிக்கிற புத்தகத்துக்கு கிதாப். ஆசிரியர், நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்க்கெலாம் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அத்தியாபக். அத்தியாபக். ஆசிரியர், அத்தியாபக். ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா? பேக், தைலா. தைலா. பேனா, கலம்.
கலம் ரப்பர் ரபட் ரபட் சீருடை வர்தி வர்தி புத்தகம் கிதாப் கிதாப் ஆசிரியர் அத்தியாபக் அத்தியாபக் அடுத்ததா நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாமா? இந்த டாப்பிக்கில் உறவு முறைகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம வீடுகளில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய உறவு முறைகள். அப்பா, அப்பாவுக்கு ஹிந்தியில் பித்தா பித்தா, இதுக்கு பப்பா அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்பா பித்தா. அம்மா மா மா, அம்மா மா. கணவன், கணவனுக்கு ஹிந்தியில் பத்தி பத்தி, கணவன் பத்தி. மனைவி, மனைவிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பத்னி பத்னி, மனைவி பத்னி. ரிப்பீட் பண்ணலாமா? அப்பா பித்தா, அம்மா மா, கணவன் பத்தி, மனைவி பத்னி. அடுத்து தாத்தா. நம்ம தாத்தாக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தாதா தாதா, இதுக்கு நானா அப்படியும் சொல்லலாம். பாட்டி, பாட்டிக்கு ஹிந்தியில் தாதி தாதி, சேம் நானி அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ தாத்தாக்கு தாதா நானா ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பாட்டிக்கு தாதி நானி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அண்ணன், அண்ணன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் படா பாய் படா பாய். அக்கா, அக்காக்கு படி பஹன் படி பஹன், அக்கா படி பஹன். ரிப்பீட் பண்ணலாமா? தாத்தா தாதா நானா, பாட்டி தாதி நானி, அண்ணன் படா பாய் படா பாய், அக்கா படி பஹன் படி பஹன். நெக்ஸ்ட் பாருங்க, தம்பி. தம்பின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சோட்டா பாய் சோட்டா பாய், தம்பி சோட்டா பாய். தங்கை, தங்கச்சிக்கு சோட்டி பஹன் சோட்டி பஹன், தங்கச்சி சோட்டி பஹன். மகன், நம்ம மகனுக்கெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பேட்டா பேட்டா, மகன் பேட்டா. மகள், மகளுக்கு பேட்டி பேட்டி, மகள் பேட்டி. ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணலாமா? தம்பி சோட்டா பாய் சோட்டா பாய், தங்கச்சி சோட்டி பஹன் சோட்டி பஹன், மகன் பேட்டா பேட்டா, மகள் பேட்டி பேட்டி. புரியுதுல? அடுத்ததா ஆண் குழந்தை. ஆம்பளை குழந்தை பிறக்கும்ல, அந்த ஆண் குழந்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பச்சா பச்சா, ஆண் குழந்தை பச்சா. பெண் குழந்தை, பிறந்தது பெண் குழந்தையாக இருந்துன்னா அதுக்கு ஹிந்தியில் பச்சி பச்சி, பெண் குழந்தைக்கு பச்சி. மருமகன், மருமகனுக்கு ஹிந்தியில் தமாத் தமாத், மருமகன் தமாத். மருமகள், மருமகளுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பஹு பஹு, மருமகள் பஹு. ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணலாமா? ஆண் குழந்தை பச்சா பச்சா, பெண் குழந்தை பச்சி பச்சி, மருமகன் தமாத் தமாத், மருமகள் பஹு பஹு. நம்ம வீடியோ எப்படி மூவ் ஆகுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா, இல்லைனா போர் அடிக்குதா, உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொன்னீங்கன்னா வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு என்னாலையும் யூகிக்க முடியும். அடுத்ததாக நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகலாம். இந்த டாப்பிக்கில் பொழுதுகளை ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். காலை, காலையில் அதுக்கு ஹிந்தியில் சுபா சுபா, காலை சுபா. மதியம், அதாவது நண்பகல்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் தொப்பேர் தொப்பேர், மதியம் தொப்பேர். மாலை, சாயங்காலம், சாயங்காலத்துக்கு ஹிந்தியில் ஷாம் ஷாம், சாயங்காலம் ஷாம். இரவு, ராத்திரி, ராத்திரிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ராத் ராத், ராத்திரி ராத். பொழுதுகளை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா? நீங்களும் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். காலை சுபா சுபா, மதியம் தொப்பேர் தொப்பேர், மாலை ஷாம் ஷாம், இரவு ராத் ராத். சொன்னீங்களா? லாஸ்ட் டாப்பிக்கில் பொழுதுகளுக்கு ஹிந்தியில் எப்படின்னு பார்த்தோம். இப்போது அடுத்த டாபிக் என்னென்னா நாட்கள். அதாவது வாரத்தில் 7 நாட்கள் உண்டுல, அந்த 7 நாட்களுக்கும் ஹிந்தியில் என்னென்னு பார்க்கலாம். ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஹிந்தியில் ரவிவார் ரவிவார்.
ஞாயிற்றுக்கிழமை ரவிவார். திங்கட்கிழமை திங்கட்கிழமைன்னு சொல்கிறதுக்கு சோம்வார். சோம்வார் திங்கட்கிழமை சோம்வார். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மங்கள்வார். மங்கள்வார் செவ்வாய்க்கிழமை மங்கள்வார். புதன்கிழமை புதன்கிழமைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா புதுவார். புதுவார் புதன்கிழமை புதுவார். ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை ரவிவார். ரவிவார். திங்கட்கிழமை சோம்வார். சோம்வார். செவ்வாய்க்கிழமை மங்கள்வார். மங்கள்வார். புதன்கிழமை புதுவார். புதுவார். அடுத்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா குருவார். குருவார். வியாழக்கிழமை குருவார். வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரவார். சுக்கிரவார். வெள்ளிக்கிழமை சுக்கிரவார். சனிக்கிழமை அதாவது சாட்டர்டே, இதுக்கு ஹிந்தியில் சனிவார். சனிவார். சனிக்கிழமை சனிவார். ரிப்பீட் பண்ணலாமா? வியாழக்கிழமை குருவார். குருவார். வெள்ளிக்கிழமை சுக்கிரவார். சுக்கிரவார். சனிக்கிழமை சனிவார். சனிவார். புரிஞ்சுதா? 10 நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸோட முதல் நாள் வீடியோ லாஸ்ட் வீக் நாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ரைட் டாப் கார்னர் ஐகான் பட்டன்லையும் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சஜஷனோ இல்லை டவுட்டோ இல்லை ஏதாவது கரெக்ஷனோ இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சீரியஸோட 3வது வீடியோவில் உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.